இன்னைக்கு கிருஷ்ணசாமி ஐயா போன்றவர்கள் எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவர்கள் கூட்டணி இருந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சேதத்தை பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஆக்டோபஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அல்லாத மற்ற கட்சிகளுக்கு செய்திருக்கிறது. பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லாத கட்சிகளுக்கு செய்திருக்கிறது. அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நலன் விரும்பிகள் நிறைய இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவர்கள் கட்சியில் இருக்க ஏசிஎஸ் அண்ணன் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களான ஐஜேகே தமிழர் நலன் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய நலனையும் சேர்த்து காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கழக தலைவருக்கு இன்று ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மொழிய, தமிழ் இனத்தை, தமிழோட மானத்தை, தமிழருடைய மண்ணை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஒரு தமிழனுக்கு தான் வரும். சமரசம் செய்து கொண்டு தான் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு இருக்கக்கூடிய இன துரோகிகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறத தெளிவுபடுத்த விரும்புறேன். எங்கிருந்து உங்களுக்கு மண் மேல பிரச்சனை வருதுன்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க கீழடி அங்கீகரிக்க மறுக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க இரும்பின் தொன்மையை அங்கீகரிக்க நீங்க மறுக்கிறீங்க. இதுல இருந்து மறுக்கும் பொழுது இந்த மண்ணினுடைய அடையாளத்தை ஏற்பதற்கு பாரதிய ஜனதா மறுக்கிறது, அங்கீகரிக்க மறுக்கிறது. மொழியில அண்ணன் தெளிவா சொன்னாங்க, எப்படியெல்லாம் நீங்கள் மும்மொழி கொள்கையை உருவாக்குவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் மொழியை உலக அரங்கில் சென்று திருக்குறளை சொல்றதுக்கு மட்டும்தான் நீங்க வச்சிருக்கீங்களே ஒழிய இந்த மொழிக்காக நீங்க வேற என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு பட்டியலிட முடியுமா? முடியாது. உலகத்துல போனா தமிழன்னு சொன்னா மட்டும் பெருமை. இந்த தமிழை எனக்கு கீழே இருக்கான், என் நாட்டில் தான் இருக்கான்னு சொன்னா மட்டும்தான் உனக்கு பெருமை வருங்கிறதுக்கு தானே நீங்க திருக்குறள்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் பேசும் பொழுது. அப்ப தமிழன்னா தான் உலக அங்கீகாரமே ஏற்படுகிறது என்பதை தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மொழிக்கு சேதம் வருகின்ற நிலையை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள்.